உம்மத்தே, நம்மை போல் எவரும் இத்துயரை சந்தித்ததில்லை. கோடி மக்களின் தாயே, என் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் பெருமிதம் அதற்கு ஈடாகாது. 77 வயது முதியவரே, நான் எப்படி அழுவேன்? காசாவுக்காக அழுவதற்கு எனக்கு யார் இருக்கிறார்கள்? காசாவுக்காக கோடிக்கணக்கான கண்ணீர் துளிகள். காசா இல்லாமல் என் ஆன்மா உலர்ந்து போனது. அதற்கு பிறகு என் அழகான தூண்களும் ஆயுதம் ஏந்தின. என் இமைகள் அதற்கு பிறகு ஏழ்மையாகிவிட்டன. என் வேதனை என் கவிதைகளின் வரிகளில் ஏழ்மையாகிவிட்டது. என் வாசலிலும் ஜன்னலிலும் அமைதி குடிக்கொண்டுள்ளது. என் மலைகளிலும் துக்கம் படர்ந்துள்ளது. இந்த கவிதை காசாவுக்கானது. அதன் வழிகள் அனைத்தையும் உள்ளடக்கியது. மரணத்தின் எந்த அம்புகளால் ஏற்றுகிறாய் என்று பார். என்னை ரஃபாவிற்கு அழைத்துச் செல்ப இவரும் அங்கரும் அங்கன் என் நரம்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் விழிப்பேன், என் தெருவை கடக்கும் வரை. தெருக்களுக்கு இடையே என் வீட்டை நோக்கி ஓடுகிறேன். என் உறவினர்களே என்று கத்துகிறேன். ஆனால் அவர்கள் அனைவரும் சிதைந்து கிடக்கிறார்கள். கத்திகளுக்கு இடையே அவர்களின் சதை துண்டிக்கப்பட்டுள்ளது. அதன் சுவரில் 1000 வாய்களுடன் ஒரு கிளை நிற்கிறது. ஓ சுவர்களின் தலைவியே, மைதானங்களின் தாயே, உன்னில் எத்தனை நிலவுகள் மறைந்து விட்டன! இப்போ எத்தனை விண்மீன்கள் மண்ணில் விழுந்து அழுகுது! எத்தனை மசூதிகள், எத்தனை இடிந்த வீடுகள், புதைக்கப்படாத எத்தனை தியாகிகள்! காகங்கள் அதன் சதையை தின்னுகின்றன. நாய்களும் எலிகளும் அதன் மேல் சண்டையிடுகின்றன. முகமதுவின் உம்மத்தே, நம்மை போல ஒரு பேரழிவை வேறு எந்த சமூகமும் சந்தித்ததில்லை. ஓ கோடிக்கணக்கானவர்களின் தாயே, என் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. என் பெருமிதம் அதற்கு ஈடாகாது. 77 வயது முதியவரே, நான் எப்படி அழுவேன்? சிந்தப்படும் கண்ணீர் வீரத்தின் கண்ணீர், ஏழைகளின் கண்ணீர் அல்ல என்பது உமக்கு தெரியுமே. يا أمة محمد، ما مرت مصيبتنا بأمة مثلنا.